ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேமில் வந்து நாடா இல்லைனா பேப்பர் டேப் சுற்றி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க, ஏன் அது சுத்தாமல் நம்ம வந்து நார்மலாக ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணலாம், கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கிளாத் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். இதே சில ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து ரவுண்டாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு இடையில வந்து கேப் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா, லைட்டாக இந்த மாதிரி கேப் இருக்கும், அங்கங்கேயா இருக்கும். நமக்கு தெரியாமலே அந்த கேப்ஸ் எல்லாமே இருக்கும், சின்ன கேப்பாக இருக்கும், ஆனால் நமக்கு வந்து தெரியாது. இந்த கேப் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து என்ன பண்ணுவோம், கிளாத் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே எவ்வளோதான் டைட்டாக கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணாலுமே அந்த கேப் வழியாக நமக்கு வந்து லூஸ் விழுந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இதே நம்ம ப்ளவுஸ் கிளாத்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இந்த கிளாத் வந்து நமக்கு லூஸ் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து சுருங்கி வரும். நம்ம ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து கலத்தும் போது என்ன ஆயிரும், கிளாத் வந்து அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே சுருங்கி போய் இருக்கும். சில பேர் ஸ்டிச் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி சுருங்கி இருக்கும். அது இதுதான் மெயின் ப்ராப்ளம், சரிங்களா? அதனால எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரேமில் வந்து நாடா இல்லைனா பேப்பர் டேப் சுற்றி தான் நம்ம வந்து கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். தேங்க்யூ.